வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் மார்க்கெட் மண்டே எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி கூடவே நம்மளுடைய மந்த்லி அனாலிசிஸையும் செக் பண்ணிடலாங்க. லாஸ்ட் மந்த் நம்ம கொடுத்திருந்த வேல்யூஸையும் இந்த மந்த் டிசம்பர் மாதத்திற்கான வேல்யூவையும் நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர் மாதத்திற்கான வேல்யூவையும் நம்ம பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்த வேல்யூ படி மார்க்கெட் ஆனது என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இது நான் நேற்று கொடுத்திருந்த வேல்யூ படி நீங்களே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு இதுதான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுல நம்ம என்ன முக்கியமா பார்க்குறோம் அப்படின்னா இங்க வந்து நான் சொல்ல வர்றது ஏதாவது வந்து எப்பவுமே வந்து பிரேக் அவுட் கொடுக்குற இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நேற்று எப்பவுமே பல வீடியோல சொல்லிட்டு இருப்பேன். இங்க என்ன கவனிச்சிங்கன்னா தெரியுது அப்படின்னா 5 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன். மார்க்கெட் ஆனது ஓப்பன் பிரைஸ்ங்கிறது இதுதாங்க. ஸோ இது வந்து இன்னும் ஃபர்தரா புல்லிஷா போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த விலைக்கு மேல ஒரு க்ளோஸ் கிடைச்சிருக்கணும். இப்ப எப்படி வந்து இந்த விலைக்கு மேல இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் கிடைச்சு எகெயின் கீழே இருந்து மேல போனாரோ அது மாதிரி இங்க 2 டைம் வந்துட்டு போயிருப்பாரு. ஸோ இதே போலதான் வந்து அப் ட்ரெண்ட் போயிருக்கணும் அப்படின்னா இந்த விலையை போய் டெஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. நம்ம கொடுக்கக்கூடிய விலையை போய் டெஸ்ட் பண்ணுது அப்படின்னா அது ரிஜெக்ஷன் தான் எடுத்துக்கணும் நீங்க. ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணாம க்ளோஸ் வச்சிருந்ததுன்னா ஃபர்தரா இன்னைக்கு அப்சைடு போயிருக்கலாம். ஆனா வந்து இது ரிஜெக்ஷன் ஆகுறது பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒரு பர்டிகுலரான ஒரு விலையில போய் ரிஜெக்ஷன் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஃபர்தரா என்ன நடக்கும், கீழே தான் வருங்க. ஸோ கீழே வந்தாலும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வச்சு நான் எப்படி வந்து எல்லா இடத்துக்கும் ஒரு வேல்யூ சொல்றேனோ அதே போலதான் இந்த விலைக்கு கீழே வந்தாலும் இந்த விலையை கவனிங்க. அதே சேம் பிரைஸ்க்கு மேல போயிட்டு திரும்பவும் அங்கிருந்து கீழே விழுகிறார். ஸோ இதுதான் வந்து திரும்பவும் புட்டுக்கும் இப்படிதான் நீங்க கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். கால் இறங்குற மாதிரி புட் ஆப்ஷன் பை பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்க கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். ஒரு விலைக்கு மேல க்ளோஸ் வைக்குதுன்னா அதுக்கு பேர் க்ளோஸ் கிடையாது. அது அங்கிருந்து கீழே விழுகத்தான் வரும். சரிங்களா? அதனாலதான் நான் வந்து பிரேக் அவுட் பிரேக் டவுன் எப்படி எடுக்கணுங்கிறத நான் கிளியரா சொல்லிட்டே இருக்கேன். இது பார்த்தாலும் உங்களுக்கு கிளாரிட்டிக்காக தான் நான் இதை சொல்றேன். எந்த வேலையுமே வந்து இதுக்கு மேல ஃபர்தரா அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் க்ளோஸ் கிடைக்கணும். அப்ப கிடைச்சா போகக்கூடாது. ஃபர்தரா மேல போனா மட்டும்தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணுமே தவிர அதர்வைஸ் வந்து இங்கேயே வந்து ரிஜெக்ஷன் ஆனதுனால நம்ம வெளியில இருந்து மார்க்கெட் ஆனது கீழே டவுன் ட்ரெண்டுக்கு வந்திருக்கும். ஆனா பெரிய அளவுல இன்னைக்கு பிரீமியம்ல ஒண்ணு இருந்திருக்காது. செக் பண்ணிருப்பீங்க, 2 பக்கமும் கீழே தான் இருந்திருக்கும். நம்ம நேற்று கொடுத்துருந்த வேல்யூ பார்த்துடலாங்க. இது நம்ம எடுத்த வேல்யூ நான் இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தேன். எப்படி யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு தெரியாது. இங்கேயுமே நான் என்ன காமிக்கணும் அப்படின்னா எப்பவுமே இந்த பிரைஸுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னாலே 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த 130க்கு மேலே போக முடியலைங்க. புட் சைடு ஆகட்டும் ஆல்ரெடி கால் சைடு ஆகட்டும் இந்த 130க்கு கீழே இருக்காங்க அப்படின்னாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் ஆனது சைட்வேஸ்ல தான் இருக்கும். சரிங்களா? அது நீங்க பேசிக்கா எடுத்துக்கோங்க. ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. வேல்யூஸ் எல்லாமே இதுல இருக்கிறது எல்லாமே வந்து நீங்க ஓனா டிரைவ் பண்ணி ட்ரேட் பண்ண கத்துக்கோங்க. இதைத்தான் நான் எப்பவுமே சொல்வேன். நம்ம நேற்று யூடியூபுக்கு கொடுத்திருந்த வேல்யூ பார்த்துடலாங்க. நான் இந்த ஸ்ட்ரைக் தான் எடுத்தேன்னா எனக்கு சரியா ஞாபகமும் இல்லை. எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. நான் இந்த ப்ரைஸ் தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 200 காலும் 300 புட்டும் வச்சுருக்கேன். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆனது யார் வந்து இந்த 138க்கு மேலே இருக்காங்களோ அவங்க கால் சைடு, அதாவது அப் ட்ரெண்ட் போகணும்னா 138க்கு மேலே சஸ்டெயின் ஆகிருக்கணும்னு சொல்லியிருப்பேன். இவரும் விட்டு கொடுத்துட்டாரு, இங்கே கீழே வந்துட்டாரு. இங்கேயும் பாருங்க இந்த 133க்கு மேலே போகணும்னு சொல்லியிருப்பேன். ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் கிடைக்கவே இல்லை இந்த விலைக்கு மேலே. ஸோ இதுக்கு க்ளோஸ் கிடைச்சு திருப்பியும் கீழே வந்து மேலே போனாதான் இந்த ட்ரெண்டும் கன்ஃபர்மேஷன் ஆகும், இதுவும் கன்ஃபர்மேஷன் ஆகும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரே ஒரு விலை மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நேற்றைய லோவை 2 ஸ்ட்ரைக்குமே பிரேக் அவுட் பண்ண முடியலைங்க, பிரேக் டவுன் பண்ண முடியல. கவனிச்சிங்களா? இதுதான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் 96.20ங்கிறது நேற்றுக்குடைய லோங்க, இந்த ஸ்ட்ரைக்குடைய லோ. அங்கேயும் வந்து கால் சைடும் பிரேக் டவுன் பண்ண முடியல. புட் சைடு கவனிச்சு பாருங்க 95.35 நேற்றைக்கு லோவை டெஸ்ட் பண்ணி திரும்ப என்ட்ரி தான் எடுத்துட்டு போனாங்களே தவிர நேற்றைய லோவை பிரேக் டவுன் பண்ணவில்லை.
ஸோ இங்கிருந்து போனதுதான் மார்க்கெட் ஒவ்வொரு இடத்தையும் ரீடெஸ்ட் எடுத்து க்ளோஸ் வச்சு திரும்ப இங்கிருந்து மேலே போகுது. இங்கே க்ளோஸ் கிடைக்குது, திரும்பவும் கீழே இருந்து மேலே போனால் அடுத்த டார்கெட்டை அடிக்குது. ஸோ அடுத்தது இந்த ப்ரைஸுக்கு மேலே ஒரு க்ளோஸ் கூட கிடைக்கவே இல்லை. நல்லா பாருங்க தெரியும், 134க்கு மேலே ஒரு க்ளோஸ் கூட கிடைக்கல. அதனால ஃபர்தராக வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டும் போக முடியல. அதுக்கு இங்கே வந்து கால் வந்து நேற்று ப்ரீவியஸ் லோவை அவர் கட் பண்ணவே இல்லை. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டுங்க. இப்படி தான் நீங்கள் இதை எடுத்து பார்க்கணும். சரிங்களா? இது உங்களுக்கு இப்போ நல்ல வேல்யூ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா தரேன். சரிங்களா? ஓகே, இந்த வேல்யூ எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இதுக்கு மேலே இங்கே நீங்கள் ஒன்றும் பெருசாக இண்டெக்ஸ் அது இதுவும் போட்டு எதுவும் பார்க்க வேண்டியது இல்லைங்க. இங்கே என்ன நடக்குதோ இங்கே ப்ரீமியத்தில் இதெல்லாம் நீங்கள் கணக்கீடு பண்ண தெரிஞ்சாதான் நீங்கள் ட்ரேட் பண்ணவே முடியும், ட்ரேட் பண்ணணும். புரியுதுங்களா? என்னதான் இண்டெக்ஸில் நம்ம வந்து வேல்யூஸ் கொடுத்தாலும் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியத்தில் நம்ம மார்க்கெட்டை எப்படி பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. சரிங்களா? ஓகே, மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாம்னு ஒரு ரிவ்யூ பார்த்துடலாங்க. மண்டே மார்க்கெட் பார்த்தா என்ன நடந்துட்டு இருக்கு, இப்பொழுதைக்கு நம்ம கொடுத்துருந்த நம்ம இந்த மந்த் வியூவையும் கையோட செக் பண்ணிடலாங்க. லாஸ்ட் மந்த் நான் ஓப்பன் பண்ணும் போதே சொல்லிட்டேன், மார்க்கெட் எங்க இருந்தாரு, கிட்டத்தட்ட வந்து இங்க இருந்தாரு. 31st அக்டோபர் இங்க இருந்தாரு. நவம்பர் 3rd வந்து ஓப்பன் ஆன பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 25,696. நான் இதுக்கு முன்னாடி நாளே வந்து உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன், மார்க்கெட்டுக்கு பிவோட்டுங்கிறது 25,478 அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்கே வந்து தான் முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கும் ஒரு ஹிண்ட் என்ன சொன்னேன், அதுக்காக புட் ஆப்ஷன் ஓடி போய் வாங்கிடாதீங்க. இந்த விலை வரணும் அப்படின்னா அவர் மேலே கூட போயிட்டு வரலாம், பட் ஸ்டே ஆன் வேல்யூஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அன்னைக்கு மார்க்கெட் 3 நாளில் இந்த இடத்த வந்து ரீச் ஆனார். ஓப்பன் ஆனதுலேருந்து 4 நாளில் வந்து ரீச் ஆனார். அந்த இடத்துல இருந்து பை ஆனது தான் மார்க்கெட் ஆனது. இதுக்கு எவ்வளோ வேல்யூ பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ நான் ஓப்பன் ப்ரைஸை வந்து பிளாக் கலர் லைனில் போட்டு வச்சுருப்பேன். 25,696 இருந்து மார்க்கெட் ஆனது கீழே 25,478க்கும் கீழே வந்துச்சுங்க. இதெல்லாம் ஒரு பை ஆகக்கூடிய லைனுங்க. 25,462 அப்படிங்கிறதுல லாஸ்ட் மந்த் பை லெவலுங்க. இது வந்து 25,332ங்கிறது செல் லெவலு. ஸோ அதுக்கு கீழே செல்லுங்கிறது 25,305க்கு கீழே வந்தாதான் மார்க்கெட் டவுன்னு அர்த்தங்க. அது லாஸ்ட், அதாவது இந்த கரண்ட் மந்த் நவம்பரோடைய சீரீஸோடது. அதுல இருந்து ஓப்பன் பிரைஸுக்கு மார்க்கெட் போச்சு. அங்கிருந்து என்ன நடந்துச்சுன்னா மிட் பாயிண்ட் வேல்யூ போய் ரீச் ஆனாரு 25,892ல. அங்க கொஞ்ச நேரம் கன்சாலிடேஷன் நடந்தது. ஃபர்தரா பையபோ லைனை போய் ரீச் ஆனாங்க. அங்க இருந்து மார்க்கெட் ஆனது திரும்ப மிட் பாயிண்ட்ல இருந்து ஒரு அடுத்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்குங்க. ஸோ இது வந்து ஆல் டைம் ஹை வந்து 26,277 ரீச் பண்ணிட்டு இன்னித்த ஹையும் வந்து அதை பிரேக் அவுட் நடக்கல. அங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆகி பெருசா ஒன்றும் நடக்கலைங்க இன்னைக்கு மார்க்கெட்ல. ஸோ இதோட இந்த மந்த் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் மந்த் வேல்யூ எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். லாஸ்ட் மந்தோடைய லோ என்ன, இந்த மந்தோடைய லோ என்னன்னு பார்த்துக்கலாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் பிவோட் எடுத்துருவோம். ஒரே நிமிஷம். பிவோட் வேல்யூக்கு நான் எப்பவும் கொடுக்கறது இந்த மாதத்தினுடைய லோ 25,318.45 பிளஸ் இந்த மாதத்தினுடைய ஹையிங்க. நேற்றுக்கு வந்தது ஹை 26,310.45 பிளஸ் க்ளோஸ் வந்து 26,202.95ங்க டிவைடட் பை 3. ஸோ 25,943ங்கிறது இந்த மாதத்தினுடைய பிவோட்டுங்க. 25,943ங்கிறது பிவோட்டு. இந்த வேல்யூலாம் இனிமேல் வந்து வேலிடா இருக்காது. ஒரே நிமிஷங்க, பிவோட் வேல்யூ மட்டும் மாத்திக்கிறேன். 25,943. ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு பிவோட் வேல்யூங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் சார்ட்டில் பொசிஷனல் வேல்யூவில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 43ங்கிறது 42ன்னு வச்சுக்கோங்க, அதுதான் கரெக்டான வேல்யூங்க. 42ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இந்த மாதத்தினுடைய பிவோட் வேல்யூ.
ஸோ எங்க போனாலும் வந்து இங்க வந்து தான் முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நான் போன தடவை சொன்ன மாதிரி அதுக்காக 400 புட் ஆப்ஷன் இந்த வீக்கோடைய எக்ஸ்பைரி எடுத்து வச்சிடாதீங்க. கொஞ்சம் பார்த்து கவனமா ட்ரேட் பண்ணுங்க. இந்த விலை வரும், ஆனா அது வந்து 26,888 போயிட்டு கூட கீழே வரலாம். ஸோ அதனால வந்து ஸ்டே ஆன் வேல்யூஸ் மட்டும்தாங்க. இப்பவே புட் ஆப்ஷனை ட்ரை பண்ணணும்னு நினைக்காதீங்க. நான் சொல்றேன், போக போக உங்களுக்கு வேல்யூ என்னங்கிறத நான் சொல்றேங்க. ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான இந்த ப்ளூ கலர் லைன் இது எல்லாமே எடுத்துடலாங்க. நான் எடுத்துறேன், இனிமேல் இதெல்லாம் வேலிட் இல்லை. இந்த மாதத்தினுடைய பையவோ செல்பிலோ மிட் பாயிண்ட் எல்லாமே நீங்களே போட கத்துக்கோங்க. அதுக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா மண்டே மார்க்கெட்டுடைய ஓப்பன் பிரைஸ் தேவைங்க. இந்த ஓப்பன் பிரைஸ் வந்ததுன்னா இதை பிளாக் கலர் லைன்ல மாத்திக்கோங்க, சரிங்களா? அது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் எல்லாத்தையும் சார்ட்டை கிளியர் பண்ணிட்டேன். இப்பொழுதைக்கு எனக்கு இந்த மாதத்திற்கு ஒரு வேல்யூ மட்டும் எடுத்திருக்கேன். இந்த மாதத்திற்கு டிசம்பர் மாதத்திற்கு உண்டான ரேஞ்ச் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 259 பாயிண்ட்ஸ் வருதுங்க. 259 பாயிண்ட்ஸுக்கு மேல கீழே எல்லாம் நீங்களே லைன் போட்டுக்கோங்க, போதுமானது. இது லாஸ்ட் வீக் இது ஒரு வேல்யூங்க. இந்த வேல்யூ நான் என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த மாதம் கீழே இறங்குற மாதிரி இருந்தா என்ன விலை வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேங்க. ஒரே நிமிஷம். 638 வரைக்கும் வரலாம். ஓகே, ஓகேங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 512ங்கிறது அதுக்கு எஸ்எல். இந்த மாதத்துக்கு கீழே இறங்குனா, அதாவது பையபோ அப்படிங்கிறது 25,638ங்க. இது ஒன் ஆஃப் த மந்த்லி லெவல் மெத்தடு. இது எப்படி எடுக்கிறது அப்படின்னா இந்த மாதத்திற்குடைய க்ளோசிங் ப்ரைஸோடைய வேல்யூவை வச்சு தான் வந்து இந்த ப்ரைஸ்லாம் டிரைவ் பண்ண முடியுங்க. லாஸ்ட் மந்த் நான் என்ன சொல்லியிருந்தேன், லாஸ்ட் கரெக்டாக இந்த வேல்யூல இருந்து தான் மார்க்கெட்டு அதாவது ஸ்டாப் லாஸ் லைன்ல இருந்து தான் மார்க்கெட் ஆனது இவ்வளோ பெரிய ரேலி கொடுத்தது. அதே போல இந்த மாதத்திற்கு பை ஆகணும்னா 25,638 அப்படிங்கிறது பையிங்க. அந்த இடம் வந்தா ஸ்ட்ராங் பை ஆக வாய்ப்பு உண்டு. அதுக்கு வந்து இந்த மாதத்திற்கு பிவோட் லைனுங்கிறது 25,943. அதே போல ஸ்டாப் லாஸ்ங்கிறது 25,512ங்க. இந்த இடம் வந்தா நீங்க வந்து நான் தாராளம் பை ஆகணும்னு எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலும் டெய்லி வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. பொசிஷனெல்லாம் வந்து யாரும் இந்த ட்ரேடிங்ல இந்த இடத்துக்கு வந்தா பை பண்ணணும்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் பார்த்து ஹெட்ஜிங்கோட போங்க. மந்த்லி எக்ஸ்பைரியில எடுத்துட்டு போங்க. ஹெட்ஜிங்னா மந்த்லி எக்ஸ்பைரியில எடுத்து பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் இந்த இடம் வரும்போது பார்த்துக்கலாம். அதே மாதிரி அப்சைடு ரேலிங்கிறது 26,888 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டு. இது வந்து முக்கியமான விலைங்க. இப்போ நான் வந்து எப்படி வந்து நான் இந்த ஆரஞ்சு என்னுடைய யூடியூப்பை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் எப்போ இருந்து நான் வீடியோ போட ஆரம்பிச்சதுலேருந்து சொல்லிட்டு இருப்பேன், இந்த விலைக்கு கீழே போகாத வரைக்கும் மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் தான் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இதுக்கப்புறம் இந்த விலை நல்லா ரியாக்ட் ஆயிருக்கு. 25,093ங்கிறது அடுத்தது 25,665ங்கிறது ஒரு முக்கியமான விலைங்க. அந்த இடத்துக்கிட்ட தான் மார்க்கெட் லாஸ்ட் மந்த் ஓப்பன் ஆச்சு. அங்கிருந்து மார்க்கெட் ஆனது கீழே இறங்கி பிவோட் வேல்யூல இருந்து இப்போ 26,277 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட்டுக்கு எனக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 26,889ங்க. இது வரைக்கும் நெக்ஸ்ட் மந்த் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. அதுக்காக பை பண்ணணும்னு நினைக்காதீங்க. நான் எப்பவுமே சொல்வேன், மார்க்கெட்டை எப்பவுமே டெய்லி வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து பொசிஷனல் வேல்யூ. சார்ட்டை வந்து டே கேண்டில்ல நான் வச்சிருக்கிறேன். பொசிஷனலா மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் கீழே வந்து கரெக்ஷன் ஆகலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்க வந்து போட்டு வச்சுக்கோங்க, போதுங்க. எந்த இடம்லாம் முக்கியமான விலையா இருக்கும் அப்படிங்கிறது போட்டு வச்சுக்கோங்க. எனக்கு இன்னும் மந்த்லி வேல்யூ கிடைக்கும் போது நான் மந்த்லி ஓப்பன் கிடைச்சாதான் என்னால் மந்த்லி வேல்யூ போட முடியுங்க. ஓப்பன் ப்ரைஸை வச்சு நீங்க 259 பாயிண்ட்ஸுக்கு லைன் டிரா பண்ணிக்கங்க. அது பொசிஷனலா போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து மிட் பாயிண்ட்ல எப்படி போடணும்னு நான் சொல்லியிருக்கேன், அது நீங்களே போட்டுக்கோங்க, சரிங்களா? அப்ப இந்த மாதத்திற்கு ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 26,888ங்க.
அந்த இடம் வந்து செல் ஆக வாய்ப்பு உண்டு. அதுக்கு மேல அதுக்கு ஸ்டாப் லாஸ்ங்கிறது 26,962ங்க. அதே மாதிரி பை ஆகணும்னா 25,638 வந்தா பை ஆகலாம். அதுக்கு ஸ்டாப் லாஸ்ங்கிறது 25,512ங்க. இதெல்லாம் வந்தா ஹெட்ஜிங்கோட போங்க. இந்த விலை வரும் பொழுதும் ஹெட்ஜிங்கோட போங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதத்திற்கு உண்டான பிவோட் வேல்யூங்கிறது 25,943. இந்த இடம் வந்துதான் முடிவெடுக்குங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது மண்டே மார்க்கெட்டுக்கு வந்து வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 28 பாயிண்ட்ஸ் தாங்க. 28 பாயிண்ட்ஸ் தான் ரேஞ்ச் காமிக்குது. ஏன்னா இன்னைக்கு பெரிய அளவில் மொமெண்டம் இல்லாததுனால மண்டே மார்க்கெட்டோடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 28 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. 28 இன்ட்டு 4ன்னு போட்டிங்கன்னா 150 பாயிண்ட்ஸ். அப்போ 3 ரெசிஸ்டன்ஸ் அல்லது 3 சப்போர்ட்டுக்கு போகலாம். அது எப்படி ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து மார்க்கெட்டு நீங்க வந்து மண்டே மார்க்கெட்டுக்கு லைன் போட்டுக்கோங்க. அதே போல மந்த்லி லெவல்ஸ் நீங்களே வந்து டிரா பண்ணிக்கோங்க. நான் கிளியரா வச்சிருக்கிற சார்ட்டை மண்டே வந்து ஓப்பன் ஆனாதான் என்னால லைன் நான் டிரா பண்ணுவேன். மண்டே மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வேல்யூஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மந்த்லி லெவல்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். அது நமக்கு கிளாரிட்டி அதிகமாக கிடைக்கும். 259ங்கிறப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இந்த இடத்துக்கு கீழே வந்து செல் பிலோ லைன் வரலாங்க. இங்கிருந்து 259 பாயிண்ட்ஸுங்கிறப்போ இந்த இடம் வரும்போது பையபோ லைனா வரலாம். பார்ப்போம். மிடில் தான் நிக்குது. அதை செக் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் வேல்யூ கிடைக்கட்டும், அப்போதைக்கு லைன் போட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே போல 28 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்துடலாம். 26,150 கால் 152க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுதுங்க. அதே வந்து 26,350 புட்டு 144ன்னு எடுத்துக்கோங்க. 144க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குக்கும் உண்டான முக்கியமான பிரைசஸ் அப்படிங்கிறது நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த விலைகள்லாம் வரும் பொழுது பார்த்து கவனமா ட்ரேட் பண்ணுங்க. இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸுக்கும் லோ ரொம்ப முக்கியம். அதே போல இன்னைக்கு வச்சிருக்கிற ஹை ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்க எப்பவுமே ஒரு டிராப் பண்ணி வச்சுக்கோங்க. பிவோட் வேல்யூ போட்டு வச்சுக்கோங்க, போதுங்க. ஸோ இதை மட்டும் வச்சுட்டு இந்த வேல்யூஸ்ல நீங்க ஒரு ஷீட்ல எழுதி வச்சுட்டு எந்த இடம் வந்தா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நீங்களே பாருங்க. சரிங்களா? ஏன்னா நீங்க ஓனா பண்ணும் பொழுதுதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால சொல்றேன். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி தேவை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னுடைய நம்பர் 9842088858ங்க. இதுல ஏதாவது கிளாரிட்டி தேவை அப்படின்னா எனக்கு பிங் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாரிட்டி தரேன். ஏன்னா இந்த வேல்யூ தாண்டி மார்க்கெட்ல அங்க வேற எதுவுமே இருக்காதுங்க. நீங்க என்னதான் இண்டெக்ஸ் போய் பார்த்தாலும் இங்க இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியத்துல நடந்தாதான் அங்க எதுவுமே நடக்க முடியும். அதனால இந்த வேல்யூ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். பார்த்து உபயோகப்படுத்துங்க. எந்த இடம் வந்தாலும் சரி, அதுக்கு கீழே இருக்கிற லைனுக்கு கீழே நீங்க 6 பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடாதுங்க. ஒவ்வொன்றும் ஸ்டெப் மாதிரி போகுங்க. அந்த இடத்த மட்டும் வேல்யூஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு மண்டே மார்க்கெட்டை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது தகவல் தேவைன்னா என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மண்டே ஈவினிங் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.